ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது ஏதோ ஒரு டிகிரி வாங்கிறதுக்கோ அல்லது 1100 மார்க் வாங்கிறதுக்கோ மட்டும் கல்வி அல்ல. மற்றவர்களிடம் எப்படி பேசுவது, உறவுகளை எப்படி பராமரிப்பது, மற்றவர்களிடம் எப்படி பழகுவது, மற்றவர்களிடம் நமது செய்திகளை எப்படி சொல்வது என்பதை கற்றுக் கொடுக்காத கல்வி வெறும் சர்டிஃபிகேட் போன்ற பேப்பர் தானே ஒழிய திறன்களை வளர்க்கின்ற கல்விதான் இந்த நாட்டுக்கு முக்கியமான ஒரு கல்வி. அதனால் நல்ல திறமைகளை யார் வளர்த்துக்கிறீங்களோ அவங்க எப்பயுமே சரியாக இருப்பாங்க. அதனால் நல்லா பேசினா தான் வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியும். ஒரு சப்ளையர், ஹோட்டலில் ஒரு சப்ளையர், ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட உட்காந்துருக்கீங்க, என்ன இருக்குது ஹோட்டலில் அப்படின்னு அவர் வந்து ஒரு பேப்பரை மெனு கார்டு அப்படியே போடுறாரு. என்னையா இருக்குது அப்படின்ட்டு அந்த புஸ்தகத்தை காட்டுறாரு. அப்படியே பரட்டுறான். என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள், இதை பூரா நான் என்னைக்கு வாசிக்கிறது அப்படின்னு திருப்பி புஸ்தகத்தை காட்டார். ஏன் பேச மாட்டியா, அதில் இருக்குல்ல பாருங்க அப்படின்னு போயிட்டேன். அந்த ஹோட்டல் 3 நாளில் மூடிடுவாங்க. இப்படி ஒரு 4 சப்ளையர் இருந்தால் விளங்குமா? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்கோ இல்லையா வரிசையாக அடிச்சிடுவாங்க. சார் புரோட்டா இருக்குது, சிக்கன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஊத்தப்பம் இருக்குது, தோசை இருக்குது, இட்லி இருக்குது, சேமியா இருக்குது, இடியாப்பம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும், பாயா இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, இது சுக்கா இருக்குது, அது இருக்கோ இல்லையா அடிச்சிடுவேன். இவ்வளோ இருக்காயா, எதையாவது கொண்டு வாமா. அப்புறம் எதுக்கு கேட்டானே தெரியாது. இட்லி 2 கூடப்பா அப்படின்னு சட்னி சாம்பாரை வாங்கி சாப்பிடுவான். வாய் பேசினா தான் பிஸ்னஸே நடக்கும். ஒரு கண்டக்டரோ அல்லது ஒரு டிரைவரோ எந்த தொழிலில் இருந்தாலும் யார் சரளமாக பேசுகிறாங்களோ அந்த இடத்துல தான் தொழில் நல்லபடியாக நடக்கும். சப்ளையரை விடுங்க, ஒரு கண்டக்டரு அவர் பாட்டுக்கு பஸ்ஸில் வந்து டிக்கெட்டு எங்கே போனோம் அப்படின்னு கேட்குறாரு. ஆத்தூர். ஆத்தூர் போகணும்னு சொன்னேன்ல, மிச்சத்தை கொடுக்குறாரு. என்ன எந்த நேரத்தில் உங்கள் ஒப்பையும் பெத்தான், வாயே திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பையனை ஒரு ப்ரொஃபஸர் கேள்வி கேட்குறாரு. தம்பி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு எந்திரிச்சு ப்ரொஃபஸர் அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறாரு. அப்படின்னா ப்ரொஃபஸர் பயந்துருவார். இன்னையோட லாஸ்டா நமக்கு என்னமோ முறைக்கிறேன் அப்படின்ட்டு. வாயை திறந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் பேசலைன்னா அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை உண்டாயிருக்குன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்கு இடையில கணவன் பேசுகிறான், மனைவி பேசலைன்னா புருஷன் பயந்துருவேன். என்னடி அப்படின்னா என்னையா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாடி என்ன வந்தா இப்போ என்ன அப்படின்னா வாடி வர்றேங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே கிளம்புடி அப்படின்னா துணி கடைக்கு போனேன் அப்படின்னா இவன் ஏதோ பிரச்சனையை அனுபவிக்க போகிறான்னு அர்த்தம். வாயை திறந்து அங்கே பேச்சு வரலனாலே என்ன அர்த்தம்னா அங்கே ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். யார் நன்றாக தெளிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த விதமான வஞ்சகமும் இருக்காது. அவர்கள் மனதில் இருக்கக்கூடியதை நன்றாக பேசுவார்கள். அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே நம்ம தமிழ் மொழிக்கு ஏன் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த பேச்சு, இந்த சொல்லை போல வேற எந்த உலக வரலாற்றிலும் வேற எந்த இலக்கியவாதியும் சொன்னதில்லை. கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிம்பார். யார் மக்கள் ரசிப்பதற்கான அழகான சொற்களை பேசுகிறார்களோ அந்த மாதிரி சொல்லு தான் உலகத்தில் மிகப்பெரிய வெற்றிகரமான சொல் அப்படின்னு பேசியிருக்கார். மக்கள் உணர்வோடும் மகிழ்வோடும் வாழ்வது அக்காலத்திலா இக்காலத்திலா? ஐயா, இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த காலம் தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டை காப்பாற்றுறதுக்கு வீட்டை விட்டுட்டு போகிறாங்க. குழந்தைங்க, அம்மா, அப்பா, மனைவி எல்லாருமே விட்டுட்டு போகிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்களோன்ற கவலையோடு அங்கே இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்து டெக்னாலஜியில் வீடியோ கால் மூலிமா தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அப்பா அம்மாவையும் நேராக பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்து கொண்டு நாட்டையும் காத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களே. இதுதான் நான் சொல்கிறேன் இந்த காலத்தில் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு.
அந்த காலம்னு பேசுகிறாங்க. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இராணுவத்தில் நிற்க வச்சிடுறோம். இந்த காலத்து பொருட்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அந்த காலத்து கொடுங்க, வில்லியும் அம்பையும் கொடுங்க, அதை வச்சு தான் நாங்கள் போர் செய்வோம்னு சொல்லிட்டு வில்லியும் அம்பையும் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எதிரி நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? நம்ம முன்ன பிரிட்டிஷ்காரங்க போர் நடத்துகிறப்ப அந்த பீரங்கிலாம் கொண்டு வந்தப்ப நம்ம ஆளுங்க வில்லு அம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பீரங்கியை பார்த்துட்டு என்ன பேசிட்டான்னா, என்னடா புட்டு சுடுற குழாய் இவ்வளவு பெரிய குழாயாக வரிசையாக வச்சுருக்காங்க, ஒருவேளை போர் வீரர்களுக்கு புட்டு சுட்டு கொடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க போல இருக்குன்ட்டு போய் எல்லாம் நின்றுருக்கான், டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டு காலி பண்ணிட்டான். அந்த காலத்தில் அன்னைக்கு வந்து பீரங்கின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வில்லு அம்பு தரைப்படை காலால் படை யானைப்படை குதிரைப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம இந்திய இராணுவம் இருக்குது. லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வரைக்கும் எந்த நாடு வைத்திருக்கிறதோ அந்த நாடு தான் வல்லரசுன்னு இன்னைக்கு உலகத்தில் ஒரு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அது. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் பொட்டுன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஐயா. நம்மை பாதுகாக்கவும் நாம் நாட்டை பாதுகாக்கவும் இந்த காலம் தானங்க ஐயா தேவைப்படுது. ஐயா, உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை பார்த்து வியந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த அமெரிக்காவே நம்முடைய இந்தியாவை திரும்பி பார்த்தது என்றால் அதுக்கு காரணம் அப்துல் கலாம் தான். பொக்ரான் அணுகுண்டு சோதனையை செஞ்சு அணுகுண்டு வெடித்த உடனே அந்த அமெரிக்காவே இந்தியாவை திரும்பி பார்த்துங்க இல்லையா? அப்படிப்பட்ட அப்துல் கலாம் வாழ்ந்தது இந்த காலம் தானுங்க. ஐயா, அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் வந்து கூப்பிடுறாங்க. என்னுடைய நாட்டில் நீ என் நாட்டு மக்களுக்காக வந்து உழைச்சினா உன் நாட்டில் நீ சம்பாதிச்சு வாங்குற பணத்தோட நாங்கள் 50 மடங்கு தரோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அண்ணா அந்த மனிதர் சொன்னார், உன்னுடைய நாட்டில் உன்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் உழைச்சி வாங்குற அந்த 50 மடங்கு பணத்தை விட என் நாட்டில் என் நாட்டு மக்களுக்காக நான் உழைத்து வாங்கும் அந்த 1 ரூபாய்க்கு அது ஈடாகுமா என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர் விரும்பியதும் இந்த காலம்தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த காலம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, எதிரணி அந்த முன்னாடி பேசின சகோதரி வந்து சொன்னாங்க, சாதியில் இன்னைக்கு வந்து சாதி படுகொலைகள் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஜாதி இல்லையா? நான் கேட்குறேன், அன்னைக்கு ஜாதி இல்லையா? இன்னைக்கு நான் கூட பரவாயில்ல, அன்னைக்கு என்ன பண்ணா, வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, நீ கீழ் ஜாதி, ஒரு சொம்புல கூட தண்ணி குடிக்கக்கூடாது, கீழே கையை குடிச்சு தான் வாங்கணும், மூஞ்ச பார்த்தா கூட தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிங்க. அன்னைக்கு மேல் ஜாதிக்கு தான் படிப்பு, கீழ் ஜாதிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிங்க. அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு எந்த ஜாதியாக இருந்தா என்ன, எந்த மதமாக இருந்தா என்ன, எந்த இனமாக இருந்தா என்ன, மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லி உறவு கொண்டாடி இன்னைக்கு கல்லூரியில் சந்தோஷமா இருக்கோங்களே. இதுதாங்க மகிழ்ச்சின்னு நாங்கள் சொல்கிறோம். காலேஜுக்குள்ளே வந்தோடனே மாப்பிள்ள என்ன மச்சான் என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறான். அவன் என்ன ஜாதினே தெரியாது, என்ன மாப்பிள்ள என்ன உன் தங்கச்சியை ஒருத்திய கூட காணாம் அப்படிங்கிறான். இவன் என்ன ஜாதி அவன் என்ன ஜாதின்னு யாராவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டா மச்சான்னு கூப்பிடுறான். யாருமே யார் எந்த கம்யூனிட்டின்னு தெரியாமல் ஒரு ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே ஒரு தட்டில் எல்லா கம்யூனிட்டியும் உட்காந்து சோறு போட்டு பிணைஞ்சு உருண்டையாக உருட்டி சாப்பிடுவான் பாரு. அதெல்லாம் இந்த காலத்தில். ஐயா, தாலாட்டுனா என்ன? தாய்மடியில் படுத்து தாய் பாடும் பாட்டை தாலாட்டா கேட்டு சொர்க்கத்துக்கே போயிட்டு வருவாயா அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட தாலாட்டு தெரியுமான்னு கேட்டால் சேரில் உட்காந்து காலாட்ட தெரியுது. சரி, இப்படி தான் அந்த பொண்ணு பேசுது. எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டு விட்ருவோம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது. தாலாட்டு என்றால் என்ன? தாலாட்டு. அந்த சார் கேட்குறேன், என்னம்மா தாலாட்டு தெரியாதா? சார், எனக்கு இந்த நேரத்தில் 2 தாலாட்டு தெரியுது, பட்டு எதை எழுதணும்னு தெரியல. என்னம்மா 2 தெரியுதுன்ற, எதையாவது எழுதுமா. வினாத்தால் ஆட்ட தெரியும், விடைத்தால் ஆட்ட தெரியும், நான் எதையா எழுதுறது அப்படின்னுங்கய்யா. அந்த பொண்ணு சொல்லி முடிச்சோன்னே அந்த வாத்தியார் சொல்கிறாரு, உங்கள் அப்பா சிஎம் ஆயிடுவார், தீ ஆத்திக்கிட்டு இருக்காரு உங்கள் சித்தப்பா, அவர் பிஎம் ஆயிடுவார், உங்கள் குடும்பத்தால் தான் கூடிய சீக்கிரம் இந்தியா வல்லரசாக போகுது. நான் மட்டும் அந்த கிளாஸுக்கு போயிருந்தா என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், அந்த பொண்ணு அப்படியே டஸ்ட்பினில் குப்பரை குத்திக்கு போட்டு குமிரி இருப்பேன். குமிரி என்ன பண்ணுறது, நான் இருக்க காலத்தில் அந்த பொண்ணு என்னைய குமிரி இருக்கும் போல இருக்குது, அதனால் நான் எதுவும் பண்ணலை. ஐயா, கூட்டு வைக்க கூட தெரியாத இந்த காலத்து பெண்களுக்கு கூட்டு குடும்பத்தை பற்றி என்னையா தெரியும்?
வீட்டுக்கு 4 வாசப்படி, அந்த 4 வாசப்படிக்கும் ஒரே காவல் அந்த வீட்டு பாட்டி. வெத்தலை பாக்கு போட்டு இடிக்கிற சத்தத்தை கூட சங்கீதமாக கேட்டு வாழ்ந்த காலம்யா. அந்த காலத்தில் வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி ஜோசியம் பார்த்த காலம் உண்டு. இந்த காலத்துலேயும் தடவுறானுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனில் அப்படியே தடவிக்கிட்டே போகிறானுங்க. அண்டர்வேர் அவுறது கூட தெரியாமல் தடவிக்கிட்டு போகிறானுங்க. கேட்டால் பேசன்றானுங்க. ஐயா, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 10 காசு செலவு இல்லாமல் பாட்டி வைத்தியத்தில் சரி பண்ண காலம்யா அந்த காலம். ஐயா, அந்த காலத்தில் வந்துட்டு மருத்துவ வசதிக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு மாட்டு வண்டியில் போவாங்க. அதுக்குள்ளேயும் போகிறதுக்குள்ளேயும் உயிர் இறந்துருன்னு சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான். இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, 108 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வியாதிகளை விரல் விட்டு எண்ணிடலாமியா. இந்த காலத்தில் 108 வியாதி இருக்கியா. பின்ன 108 வராமல் என்ன ஆடி 18 வரும்? ஐயா சொன்னாங்க, அந்த காலத்தில் வந்துட்டு வியாதியோட பேரே தெரியாமலே இறந்து போயிடுறான். இந்த காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு, 5 மினிட்ஸில் உனக்கு என்ன வியாதி அப்படின்னு சொல்லி குணப்படுத்திடுறான்னு. ஐயா, விதை போட்டவனுக்கு தாயா தெரியும் என்ன செடி வரப்போகுதுன்னு. இவனே வந்துட்டு வியாபாரத்துக்காக தான் வந்துட்டு மருத்துவம் பண்ணி ஒவ்வொரு உயிர்களையும் இவன் தாயா வியாதிகளையே உண்டு பண்ணுறான். அப்படி இருக்க இந்த காலத்தை பற்றி எப்படியா பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் பேச முடியும்? ஐயா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாம் குறை சொல்கிறதுக்குன்னே இருக்காங்க. 13 வயசில் ஒரு 14 வயசில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு விவரம் தெரியாமலே திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாஸ்தவம் தான். அந்த காலத்தில் 8 வயசு குழந்தையையும் 3 வயசு கை குழந்தையையும் பாலியல் பலாத்காரம் பண்ணதா சரித்திரமே இல்லையா. அது இந்த காலத்தில் தானே நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா, அந்த காலத்தில் கணவன்மார்களை வந்துட்டு மனைவிகள்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? மன்னவா, மணவாளா, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே வருவாங்க, தண்ணி குடுனா கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆகிருக்கும். டே இங்கே வா அப்படிம்பாங்க. அவனு வந்துடுவான். கடுப்பார், என்னடி 4 நாள் கூட ஆகலை, டே போடுற அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான்? பதிலுக்கு நம்ம கூப்பிட்டு வைப்போம். அடியே உன்னை தாண்டி அப்படிமா. என்னது டியா? இல்லை, உன்னை தாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல வந்தேன் செல்லும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாதான் இந்த காலத்துல பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு சமாளிச்சிருவாங்க. அந்த மாதிரி சமாளிச்சாதான் இந்த காலத்துல காலத்தையே ஓட்ட முடியுதியா. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருதாமா, பிபி வருதாமா, சுகர் வருதாமா. இதுக்கு முன்னாடி இவங்க என்ன தெரியுமா பேர் வச்சிருந்தாங்க? காட்டேரி அடிச்சு போட்டுருச்சு, சாமி தெய்வ குத்தத்துக்கு பழி வாங்கிருச்சு, திடீர்னு விழுந்தா படீர்னு போயிட்டான்னு சொல்லி நீங்க பேர் வச்சிருந்தீங்க. இன்னைக்கு நாங்க அதுக்கு பிபி, சுகர், பிளட் பிரஷர் நாங்க வச்சிருக்கோம். இது போன்ற பல வியாதிகளுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து உங்களை போன்று இதயமே இல்லாதவர்களுக்கு கூட இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யறது இந்த காலம் தானே. அந்த காலம் பேசினா அந்த என்ன பேக்கை செக் பண்ணுங்க. பெட்ரோல் கார்டு, மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, இன்சூரன்ஸ் கார்டு, அத்தனை கார்டு இருக்கும். அத்தனையும் ஒரு மாலையா கோத்து அவங்க கழுத்துல மாட்டி விட்டு பச்சையில கட்டிட்டு காட்டு பக்கம் அனுப்ப வேண்டியதான் அந்த அண்ணன். அவர் பேசி எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆத்துல அம்மிக்கல் மிதந்து வருதுன்னு ஒருத்தன் சொன்னானா, அடே அதுல தாண்டா நானும் ஏறி வந்தேன்னு சொல்லி இன்னொருத்தன் சொன்னானா. அப்படிதான் இருக்கு அந்த அண்ணாவுடைய பேச்சு. நான் பாப்பா சொல்லிச்சு, நகத்தை வெட்டுறத போல இன்னைக்கு மரங்களை வெட்டி தள்ளுறோமா. யாருங்க சொன்னதே? வரதட்சணையா 1000 மரக்கன்றுகளை தந்தால் தான் உன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வேன் என்ற அரசு அதிகாரி வாழ்றாங்க இந்த காலத்துல. இதை மறந்துடுமா நம்ம? அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. தண்ணி பிடிக்க தண்ணி பக்கம் போனானா தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிச்சா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு. நம்ம பசங்க ராக்கெட் விடுறாங்க சார். நம்ம 2 பசங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க ராக்கெட் விட்டு இருந்திருக்காங்க. ராக்கெட் எப்படி விடுவாங்க? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ராக்கெட் போகல. அடேங்கப்பா, கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணியிருக்கோமே, ராக்கெட் போலையே, ராக்கெட் போலையே, ராக்கெட் போலேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் உள்ள போனோம். எஸ்கியூஸ் மீ சார், நம்ம பசங்க எங்க போனாலும் இங்கிலீஷ் பேசுவாங்க. என்னடா அந்த ராக்கெட்டை கொஞ்சம் லைட்டா லெஃப்ட்லெஸ் ஆகி, அந்த ராக்கெட்டை கொஞ்சம் லைட்டா ரைட்லெஸ் ஆகி, இப்போ விடுறா. எப்படா விட்டு பாரா தெரியும்? எப்படா விடுறா? 5, 4, 3, 2, 1 ராக்கெட் போயிருச்சு.
அடேங்கப்பா, எப்பட்றா இது? சிம்பிள்ரா. எப்பட்றா? வெரி சிம்பிள்ரா. எங்க ஊர்ல 2 வீலர் ஸ்டார்ட் ஆகலாம் இப்படி தான்டா சாட்சி போட்டு அடிப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம பசங்க. இதை மறந்துட முடியுமா? இதுதாங்க மகிழ்ச்சி. நான் சொல்ல வரேன். முல்லை பெரியாறில் நீர் கேட்டால் கேரளாக்காரர் அடிக்கிறான், காவேரியில் நீர் கேட்டால் கர்நாடகாரர் அடிக்கிறான், தீவிரவாதி இனம் ஒன்று இலங்கைக்காரன் அடிக்கிறான், செம்மரம் கடத்துறோம்னு ஆந்திரக்காரன் அடிக்கிறான். குளிர்பான நிறுவனங்களுக்கு கிடைத்தது தண்ணீர், ஏன் குடிகாரர்களுக்கு கிடைத்தது தண்ணீர்? விவசாயத்திற்கு தண்ணீரே இல்லாமல் நாம் தவித்தோம், யாரும் வந்து பார்க்கவில்லை. நம் அண்டை மாநிலம் தண்ணீராலே தவித்தது, நமக்கு துன்பத்தை விளைவித்தவர்களுக்கு கூட இன்பத்தை விளைவித்தோமே. நம்மை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்களை கூட உறவுகளாக நேசித்து உதவிக்கரம் நீட்டினோமே. இங்கு வாழ்கிறது ஐயா மகிழ்ச்சி. தாலாட்டு பாடுறாங்களாமா. இந்த காலத்துல தாலாட்டுல யாருங்க சொன்னது? குழந்தைக்கு தாய் தாலாட்டு பாடியது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு தாயையே குழந்தையாய் நினைத்து தாலாட்டு பாடுறோங்க. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண்ணெந்தன் மேலே பட்டால் உயிர் நோக நீ துடிப்பாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற அரறிறாரோ. நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. இதுதாங்க மகிழ்ச்சி எங்களுக்கு. ஐயா, நீங்க சின்ன பிள்ளைல என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடிருப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கபடி, நொண்டி விளையாட்டு, பாண்டி விளையாட்டு, அதுவும் பொம்பளை பிள்ளைய விளையாடும் பாருங்க. 1 குடம் தண்ணி ஊற்றி 1 பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்துச்சான், 3 குடம் தண்ணி ஊற்றி 3 பூ பூத்துச்சான்ட்டு ஒவ்வொரு பிள்ளையா இப்படியே வர வச்சு 1 குடம் தண்ணி ஊற்றி 1 பூ பூத்துச்சான்னு சொல்லி அந்த தண்ணி ஊற்றி தாவரங்களை வளர வைக்கும்ங்கிறத கூட விளையாட்டிலே நடத்தி காட்டியவர்கள் அந்த காலத்தில் நம்ம குழந்தைங்க. ஆனால் நாங்கள் விளையாடின விளையாட்டுலாம் அடே அப்பா, மரக்குரங்கு, செதுக்கு முத்து, அப்படியே வட்டமாக ஒரு புளிய முத்தெல்லாம் போட்டு ஒரு கல்லில் செதுக்குவான், அதுக்கு பேர் செதுக்கு முத்து. அதே மாதிரி குதிரை சப்பா, ஒருத்தன் கல் எடுத்து அப்படி தூக்கி போடுவேன், நம்ம அந்த கல்லில் அடிச்சிட்டோம்னாக்கா அந்த எவ்வளோ தூரத்துக்கு கல் அடித்தானோ அவனை முதுகில் தூக்கிட்டு அது வரைக்கும் நாங்கள் நடந்து போனோம். எவ்வளோ தூரம் அடித்தாலும் அவன் முதுகில் அப்படியே உட்காந்து ஜாலியாக போவான். ஐயா, நீங்க சில விளையாட்டுகளை சொல்ல மறந்துட்டீங்க. பல்லாங்குழி, பரமபதம், பப்பு கஞ்சி, பச்சை குதிரை, பட்டம், கண்ணாமூச்சி, கரகர வண்டி, காமாட்சி வண்டி, கிச்சி கிச்சி தாம்பலம், கொலகலையா முந்திரிக்கா, கில்லி, கோலிகுண்டு, தட்டாங்கல், தாயக்கட்டை, நொண்டி, ஆடு புலியாட்டம், திருத்திப்பிடி, காயா பழமா. நான் விட்டு போன லிஸ்ட்டை பூரா நீ அடித்து நொறுக்கிட்டு இருக்கிய. அடேங்க அப்பா, சூப்பர்ப்பா. ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை அப்படின்றத எங்களோட அந்த காலத்து பரமபதம் விளையாட்டு சொல்லி கொடுத்துச்சுங்க. நிறைய பணம் வச்சிருக்கவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்றத எங்களோட அந்த காலத்து பல்லாங்குழி சொல்லி கொடுத்துச்சுங்க. இப்படி விளையாட்டுக்கள் மூலமா இப்படிதான் வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களோட அந்த காலத்துல அவங்க கிட்ட மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருந்துச்சுங்க. இந்த காலத்துலயும் விளையாடுறாங்களாமா விளையாட்டு. அம்மாக்க காலேஜில் போய் பிஜி யூஜி படிச்சுட்டு வரான்னு அனுப்பிவிட்டா இவங்க பப்ஜி விளையாண்டுக்கு தெரியுறாங்களாமா. இடுப்பளவு இருந்த வாக்கியா வரப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம அழிச்சது தாங்க அவங்களோட இன்னைக்குள்ள இந்த காலத்து சமுதாயம். இதுல எப்படிங்க மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருக்கும்? எங்க தாத்தா தண்ணியை ஆற்றுல அள்ளி குடித்தாரு, எங்கள் அப்பா தண்ணியை கிணத்துல மோந்து குடித்தாரு, நான் இப்போ தண்ணியை வாட்டர் பாட்டிலில் குடிக்கிறேன். நாளைக்கு என் பிள்ளைக்கு இதுதான்டா தண்ணி அப்படின்னு எதங்க காட்டுவேன்? பாப்பா, உன் வயசில் உன் பிள்ளைய பற்றி நீ கவலைப்படுற பாரு. உண்மையிலே இப்படி ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு குழந்தை இருக்கிற வரைக்கும் நம்ம சமுதாயத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு இப்பயே சிந்திக்குது பாருங்க. ஆஹா, உண்மையிலே சந்தோஷமா இருக்கு ஒன்று நினைக்க. முன்னேற்ற பாதையிலே மனசு வச்சு முழு மூச்சாதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குண
என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இப்படி காலையில இருந்து நைட்டு வர நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி பாடுபட்ட விவசாயிகளுக்கு அப்போ மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருந்துச்சுங்க. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம். அந்த முதுகெலும்ப சுக்கு நூறா உடச்சு போட்ட பெருமை உங்களோட இந்த காலத்து சமுதாயத்துல இருக்குங்க. இதுல எப்படிங்க மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருக்கும்? கலப்பையை பிடிக்க வேண்டிய கைகள் இன்று கடப்பாறைய பிடித்து கொண்டு கட்டட வேலைக்கு போறாங்கன்னா அங்க எங்கெங்க மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருக்கும்?